சண்டை நிறுத்தத்தை மீறி எல்லையில் பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்திய நிலையில் இந்திய எல்லைக்குள் அத்துமீறிய பாகிஸ்தான் ட்ரோன்கள் அனைத்தும் இந்திய ராணுவத்தால் அழிக்கப்பட்டன. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை இந்திய ராணுவம் தாக்கி அழித்தது. இதைத் தொடர்ந்து இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதால் இந்தியாவும் பதில் தாக்குதல் நடத்தியது. இரு நாடுகளிடையே கடும் மோதல் ஏற்பட்ட நிலையில் இரு நாடுகளிடையே தாக்குதல் நிறுத்தப்படுவதாக நேற்று மாலை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. சண்டை நிறுத்தம் தொடர்பாக இரு நாடுகளின் ராணுவ அதிகாரிகள் மட்டத்தில் உடன்படிக்கை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனால் இரு நாடுகளிடையே நிலவி வந்த போர் பதற்றம் தணிந்ததால் எல்லையோர மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் நிம்மதியடைந்தனர். இந்நிலையில் நேற்றிரவு 8 மணிக்கு மேல் இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த பாகிஸ்தான் ட்ரோன்களை இந்திய ராணுவம் தாக்கி அழித்தது. காஷ்மீர், பஞ்சாப், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் பாகிஸ்தான் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலால் 4 மாநிலங்களில் சைரன்கள் ஒலிக்கப்பட்டு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்தனர். இதன் காரணமாக காஷ்மீர், பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் 3வது நாளாக நேற்றும் இருள் சூழ்ந்தது. இதனிடையே காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தியது. ஆர்எஸ்புரா பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் இயந்திர துப்பாக்கிகளால் நடத்திய தாக்குதலில் இந்திய ராணுவ வீரர் உயிரிழந்தார். மேலும் இந்த தாக்குதலில் 7 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காஷ்மீரில் உள்ள நக்ரோட்டா ராணுவ மையம் அருகே மர்ம நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார். இதைத் தொடர்ந்து ராணுவ வீரர்களும் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனால் துப்பாக்கிச்சூடு நடத்திய மர்ம நபர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இதையடுத்து தப்பியோடிய மர்ம நபரை ராணுவத்தினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். மர்ம நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ராணுவ வீரர் காயமடைந்துள்ளார். அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.